அஜெண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்பினா, குழந்தைகள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குழந்தைகள். நம்ம இப்போ மனித உரிமை ஆணையத்தை அணுகலாம். அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இங்கே பயமுறுத்தல், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபட்டோம்னா உடனே ஒரு பெரிய பயமுறுத்தல் ஒன்று இருக்குது. என்கிட்டயே நிறைய பேர் இது எதுக்குங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிக்னலில் பிச்சை எடுக்கிற குழந்தைங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா இதோட முடிவு அதோட ஆரம்பமாக இருக்கும். இந்த குழந்தைங்க காணாமல் போகிறது எங்கே இருந்துங்கிறதுக்கான ஆரம்பம் நமக்கு அங்கே கிடைக்கும். இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட இதே பேசக்கூடாது. அந்த ஸ்ட்ரீட் குழந்தைங்கள்லாம் நல்லா வளரணுன்னா உணவு இதெல்லாம் விட படிப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. My warm wishes and welcome to you all for this very divine morning. It is not a glamorous morning. We always need people to come and find time for good causes, unlike glamour events which don't need invitations. I would like to share an incident that choked me 2 days ago. அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த குழந்தைகள் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ரோஷனுடைய தம்பி, அவனுக்கு இப்போ 1.5 வயசு இருக்குமாமா, 2 வயசா? ரோஷனுடைய தம்பிக்கு என்ன வயசு? அண்ணனுக்கு 2 வயசு. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ரோஷனோட தம்பி அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் அவன்கிட்ட போயிட்டு, என்ன கண்ணா, என்னப்பா சாப்பிட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு தன் தட்டில் இருந்த இட்லியை எடுத்து எனக்கு ஊட்ட வரும். அந்த குழந்தைக்கு இருக்கிற 1% அன்பு, 1% of love these children have for us. If we can feel for them, we should feel blessed by God to be born as humans. However, we are all only beings. பிறக்கும்போது வெறும் beings தான். நம்ம ஜேர்னி இன் லைஃப், நம்ம படிப்பு, நம் பண்பு, நம்முடைய லேர்னிங், only that can define whether we have become human. அஜெண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்பினா, குழந்தைகள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குழந்தைகள். அதை தவிர எந்த அஜெண்டாவும் இல்லை. அதுவும் கிரைசிஸ் அவங்களுக்கு வராமல் இருப்பதற்கு, வாட் எவர் கிரைசிஸ், தற்கொலை செய்து கொள்பவர்கள் அவர்களையும் தள்ளிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன தவறு செய்தது? பெரியவர்களோட உலகத்தில் இருக்கும் கஷ்டங்களுக்கு அந்த குழந்தைகள் ஏன் தன் வாழ்க்கையை இழக்க வேண்டும்? அதே மாதிரி பெரியவர்களுடைய சமுதாயத்தில் நடக்கும் பல குழப்பங்களுக்கு மத்தியில் தங்களையே பாதுகாத்து கொண்டு தாங்களும் வாழ்ந்தே காட்ட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு, ஏக்கத்தோடு வாழும் குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு ஆங்கர், எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களிடம் வரலாம். குழந்தைங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, வாழறதுக்காக பிறந்தவர்கள், வாழ விடுங்கள். அவர்கள் வாழணும். அப்போ தான் அடுத்த ஜெனரேஷன், அவங்க சொசைட்டி ஹியூமன் ரிசோர்ஸ். அதனால் உங்களுக்கு பார்த்துக்க ஏதோ சங்கடம் முடியலை அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட டச் பண்ணாதீங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும். அதை பாதுகாக்கக்கூடிய சக்தி சமுதாயம் ஒன்றாக சேர்ந்தால் செய்ய முடியும். நாம் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும். அது மாதிரி குழந்தைகள் சந்திக்கும் கிரைசிஸ், அவங்களை கண்டுபிடிப்பது இப்பொழுது அந்த ஆதங்க குரல் கேட்கும் இந்த நிலையில் அவங்களுக்காக வேலை செய்வது, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கேர் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன். ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இனிமேல் சொல்லாமல் அபயம் குழந்தைகள்னு சொல்லாமே. அபயம் குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க. எல்லோ ஷர்ட் போட்ட எல்லாருமே அபயம் குழந்தைகள் தான். நீங்கள் எல்லாரும் அபயத்தை உங்கள் ஏரியாவில் ஆரம்பிக்கலாம். சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் தெருவுக்கு தெரு நீங்கள் செய்யலாம். உங்களுடைய சமுதாய உணர்வுக்காக அதை நீங்கள் செய்ய முடியும். முதல்ல நான் பேச வேண்டிய விஷயத்தை கடைசியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பேசி முடித்த உடனே என்ன நடக்க போதோ அதை. ரொம்ப பரிதவிப்போடு வந்திருக்க இந்த ரோகேஷ், சரண்யா, அவங்க இழந்ததை நம்மளால் ஈடு செய்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் அவங்க இன்னமும் அதே பிளாட்ஃபார்மில் தான் இருந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த மேடை, இந்த கூட்டம் ஏதோ சில தீர்மானங்களுக்குள்ளே வரணும். இல்லைனா இது என்ன செஞ்சு கிழிச்சது இந்த மேடைன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரக்கூடாது. அதனால்
நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 2 குடும்பத்துக்கும் தேவையான ஒரு வீட்டை அல்லது 2 வீட்டை அல்லது 2 பெட்ரூம் இல்லை ஒரு வீட்டை நான் கொடுக்குறேங்கிறத இங்கே உறுதியாக உத்தரவாதமாக சொல்லிக்கிறேன். ஒரு மாத வாடகையில் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த 2 குடும்பமும் வசிக்கிறதுக்கு முதல்ல அவங்கள அங்கேருந்து பிளாட்ஃபாரத்துலேருந்து எடுத்துடணும். மறுபடியும் அதே இடத்துல அவங்க புழுங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அந்த 2 குடும்பத்துக்கும் தேவையான ஒரு வீட்டை பார்த்து அதை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கூட்டம் முடியும் போது நான் நிச்சயமாக அவங்கக்கிட்ட அவங்களுடைய விலாசமெல்லாம் கேட்டு வாங்கிட்டு லதா மேடம்கிட்ட இருக்குது, நான் வாங்கிட்டு அதை செய்வேங்கிறத முதல்ல உறுதியோட சொல்லிக்கிறேன். இந்த தாமோதரன் ஒருத்தர் வந்து அவருடைய கையில் அந்த யானை முடியில் செய்யப்பட்ட கொஞ்சம் தங்கத்தில் கோக்கப்பட்ட ஒரு காப்பு ஒன்று காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். தாமோதரன் கொஞ்சம் மேலே வாங்கலைங்க, யார் அது இருக்காரா? கிடைச்சிட்டா உங்களுக்கு அந்த காப்பு? அவர் வந்து ரொம்ப சோகத்திலே இருக்காரு. என்னன்னா அந்த யானை முடினா தெரியும் இல்லையா, முடிக்கு இன்னொரு பேர் வந்து ரோமம், ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமாம், அது காணாம போனதுக்கே காலையிலேருந்து அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. 2 உயிர் காணாமல் போயிருக்கு போன மாதத்துலேருந்து. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 உயிர்கள் காணாமல் போயிருக்கு. மனித உரிமை ஆணையத்திலேருந்து வந்து சொல்கிறாரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை உயிர்கள் காணாமல் போயிருக்கு, இன்னும் நம்ம அதை கண்டுபிடிக்கல. தயா ஃபவுண்டேஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து தயாவில் வந்து ஒரே ஒரு கால் மட்டும் விட்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த தயா கிடையாது, அது ஒரு தாயா. அந்த தாயா இருக்கிறது லதா ரஜினிகாந்த் அவர்கள். தாயானா அவங்க வந்து 2 பெண்களுக்கு தாய். இன்னைக்கு கொஞ்சம் பேரன்களுக்கெல்லாம் நிறைய அவங்களுக்கும் தாயாக தான் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க அவங்க ஸ்கூலில் படித்த குழந்தைங்க இன்றைக்கி வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் மிக நல்ல பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட நான் மதிக்கிறது, எங்கேயோ இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபு, ஒரு உச்ச நட்சத்திரன் மனைவி உச்சபட்ச சோகத்தில் இருக்கிறது இந்த 15 நாளாக. இந்த பிளாட்ஃபாரத்தில் இந்த காணா போன குழந்தைங்க விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு தாயோட துடிப்பு, இப்போ அவங்க வந்து எப்படி துடிச்சாங்களோ அதை விட ஒரு அதிகமான துடிப்பு. அதை நான் அப்படி பார்க்குறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இது வந்து தாயா இந்த ஃபவுண்டேஷனுக்கு இருக்காங்க. குழந்தைங்க காணோம் இல்லை எதுவும் காணோன்னா உடனே போய் நம்ம ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அடுத்தபடியாக நம்ம தமிழக முதல்வர்கிட்ட நானே நேரடியாக போய் அவங்க வீட்டு வாசலில் நின்று ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வந்தேன். சீட்டு வாங்குறதுக்கு தான் நம்ம போய் கஷ்டப்பட்டு அங்கே நிற்கணும். ஏதோ ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு பிரச்சனை? நமக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய வரவேற்புலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நேரடியாக கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்து, என்னென்னா அம்மா உணவகம்ங்கிறது வந்து இந்த தடவை எலெக்ஷனில் ரொம்ப பெருசாக பயன்பட போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்களுடைய விருப்பம் வந்து அவ்வளோதான். ஒரு தாயா லதா ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முதல்வர் இதுக்காக ஒரு சின்ன கண் அசைவு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலமாகும். அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுங்கிறதுக்காக தான். ஒரு 5 வயசு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம், ஒரு பால்வாடியில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற ஒரு பால்வாடியில் பாலியல் தொல்லைக்கு 15 வயது பையனால் உட்படுத்தப்பட்ட பயங்கரம். பேப்பர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. யூனிஃபார்மில் உட்கார்ந்தவங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பொம்பளை குழந்தை விஷயம் ஊதி பெருசாக்காதம்மா, வீட்டுக்கு கொண்டு போ. சும்மா அங்கே பாதுகாப்பு சரியில்லை, பால்வாடியில் பாதுகாப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கூட நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆனால் பையன் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா பால்வாடியை நடத்துறது பையனோட அம்மா. பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, அதோட அம்மாட்ட பண்ணலை. அண்ணா என்னை இப்படி பண்ணுறான் சொன்ன உடனே தொடப்பத்தில் தான் அடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய. முதல் அடி உங்கள் அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், உன்னை சாக அடிச்சிருவேன். இதுதான் அந்த அம்மா சொன்னது. நம்ம வந்து இப்போ மனித உரிமை ஆணையத்தை வந்து அணுகலாம். அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இங்கே வந்து பயமுறுத்தல், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபட்டோம்னா உடனே ஒரு பெரிய பயமுறுத்தல் ஒன்று இருக்குது. என்கிட்டயே நிறைய பேர் இது எதுக்குங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிக்னலில் பிச்சை எடுக்கிற குழந்தைங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா இதோட முடிவு வந்து அதோட ஆரம்பமாக இருக்கும். இந்த குழந்தைங்க காணாமல் போகிறது எங்கே இருந்துங்கிறதுக்கான ஆரம்பம் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்படின்னா எதுக்கு சார் நீங்கள் அனாவசியமாக இது ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் போராடினீங்கன்னா பரவாயில்ல, தனியாக போராடினீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். என்ன ரிஸ்க்குன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மனித உரிமை ஆணையத்தில் நமக்கு சொன்னாங்க இந்தந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம். காட்டில் கூட பார்த்தீங்கன்னா மிருகங்களை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு டேக் மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க, கட்டிடுறாங்க. அதை வச்சு நமக்கு இத்தனை புலி இருக்குது, இத்தனை சிங்கம் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நாட்டில் எத்தனை குழந்தைங்க காணாமல் போகுதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல.
அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பிளாட்ஃபாரத்தில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு டேக் மாதிரி, ஏதாவது இந்த இப்போ ஃபிட்னஸ்க்காக கையில் ஒன்று கட்டுறாங்க, ஒரு ரப்பரில், அது பேர் தெரியல எனக்கு, அந்த மாதிரியான ஒரு டேக் ஒன்று கையில் இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க வந்து எங்கே போனாலும் அது மூலமாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ண முடியுதுன்னா அது வந்து அபயம் மூலமாக ஒரு விஷயம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி இங்கேருந்து கடத்தப்பட்ட குழந்தைங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. நானே நேரடியாக இங்கேருந்து அவங்க ஒரு டிஐஜி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கண்ணன் ஜெகதீஷன் அவருடைய பேர். அவர்கிட்ட நான் தொடர்ந்து 2 நாளாக தொடர்பில் இருக்கேன். சார், யாராவது ஒன்று இந்த மாதிரி புதுசாக ஒரு காரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாடையோட அல்லது திருடிட்டு வந்த கடத்தி விடப்பட்ட ஒரு ஜாடையோட அந்த மாதிரி குழந்தைங்க யாராவது இருக்காங்களா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மேடையின் மூலமாக ஏற்படுற ஒரு விழிப்புணர்வு அதுவாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நாட்டில் இருக்கிற ஒரு உயிரும் போகக்கூடாது. அது பிளாட்ஃபாரத்தில் இருக்க உயிரோ இல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற உயிரோ எந்த உயிருமே போகக்கூடாது. இதை வலியுறுத்துகிற ஒரு படமாக தான் என்னுடைய ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் கூட இருந்தது. இது நம்ம வந்து போலீஸ்க்கு உதவியாகவும் மனித உரிமை ஆணையத்துக்கு நம்ம உதவியாகவும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த மேடை ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ண அவங்க மூலமாக தான் இந்த எல்லா மேடையில் வந்து நம்ம எப்பாவது நல்ல காரியம் நடக்கும்போது கூட நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்த திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, வணக்கம். முதல்ல வந்து லதாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 2 days பேக் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு உற்சாகமாக பேசுவாங்க. நிறைய விஷயத்துக்காக ஃபோனில் பேசியிருக்கேன், வீட்டில் போய் பார்த்துருக்கேன். இந்த விஷயம் பேசும்போது மட்டும் ஒரு சின்ன படப்படப்பு இருந்தது. அவங்க வாய்ஸில் ஒரு சோகம் இருந்தது. என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிறீங்க? இல்லைப்பா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் குழந்தைங்க 2 குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்களாம்ப்பா. அந்த குழந்தைங்க எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீ வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த இதுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா, அந்த குழந்தைங்க இப்போ வந்து நம்ம ஸ்டேஜில் இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்ட்ரீட் குழந்தைங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட இதே பேசக்கூடாது. அந்த ஸ்ட்ரீட் குழந்தைங்கள்லாம் நல்லா வளரணுன்னா உணவு இதெல்லாம் விட படிப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அம்மா ஆசைப்பட்டு ஸ்ட்ரீட் குழந்தைங்கள ஒரு 100 பேரை கொடுத்தாங்கன்னா அந்த 100 குழந்தைங்கள நான் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சாலே போதும். ஸ்ட்ரீட் குழந்தைங்கன்ற ஃபியூச்சரில் நம்ம அந்த வார்த்தையை நம்ம மறக்க செய்யலாம். ஏன் வந்து ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்க மேல் படிப்பு ஏன் படிக்கக்கூடாதுன்னு ஒரு தாட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இது எங்கேயும் நான் சொன்னதில்லை, இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த 200 குழந்தைங்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷமாக படிக்கிறாங்க. 200 குழந்தைங்க படிக்கிறாங்க ஸ்லம்மில் இருந்து குழந்தைங்க. அதை பார்த்துட்டு சார் என்ன பண்ணாருன்னா, SBIO ஸ்கூலில் நான் உங்களுக்கு ஒரு 400 சீட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் சார், இந்த மாதிரி ஸ்லம் பசங்களை எடுத்துகிட்டு வந்து சேருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் போகிறாங்க வராங்க, வண்டியெல்லாம் இருக்குது. அந்த தைரியத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையில் நாங்கள் படுகிறப்ப விடகால ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டு மணி 1:30 மணிக்கு படுகிறப்போ பாப்பாவுக்கு வரைய உடம்பு சரியில்லாத சரி ஜுரம்ன்ட்டு மேலே துணியே போடலை. துணி போடாத ஜெட்டி போடுங்க, அந்த ஜெட்டியை கட்டிட்டு பாலெலாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு மணி 3:30 நாங்கள் படுகிறப்போ காலையில் ஒரு 1/2 hour கழிச்சு ஏந்து பார்க்குறேன் குழந்தையாக்கா. நான் எங்கெங்கேயோ போய் பார்த்து அழிஞ்சு லோல்பட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் 4 பேர் நாங்கள் 4 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் இன்ஸ்பெக்டர் இன்னும் தூக்கம் இல்லாத அவங்களே தேடின்னு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களை காண போன மாரி அவரே தேடி இருக்காரு. அவங்களும் எங்களை வந்து அடிக்கடி விசாரிக்கிறாங்க. நாங்களும் சொல்கிறோம், இது வரைக்கும் என் பிள்ளை நினைப்பில்லாத நான் இருக்கவும் மாட்டேன். 5 நாள் ஆகுது என் பிள்ளைய கையில் வந்த பாடியில் எங்கே இருக்கானோ ஏதா இருக்கிறானோ எங்கே தூங்குறானோ இன்ன கலர் துணி போட்டுனுக்கிறானோ ஒன்றே தெரியல. அவன் எப்படி துணி இல்லாத குழந்தை வெளியே பிறந்ததோ அந்த அப்படியே காண போகிறப்ப கூட அந்த உடம்புல ஒரு துணி கூட இல்லை. அப்படியே வந்த நிறுவனம் கூட அப்படியே வந்த நிறுவனத்தோடு போயிடுச்சு. இந்த மேடம் தான் எங்களை கூப்பிட்டு வயிறு நேரம் சோறு போட்டு எங்களை இந்த அளவுக்கு மேடையில் நின்று பேசி 4 பேர் எங்களுக்கு இது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.